நீங்க பர்னிச்சர்ஸ் வாங்கணுமா? ஸ்டீல் பர்னிச்சர்ஸா, உடன் பர்னிச்சர்ஸா, கைராசியான பர்னிச்சர்ஸா, நம்பிக்கையான பர்னிச்சர் ஷோரூமா? நீடித்து உழைக்கக்கூடிய பர்னிச்சர்ஸா இருக்குமா? நியாயமா வாங்கக்கூடிய விலையில கிடைக்குமா? உங்க எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் சேலத்தின் அடையாளமான ஏசன் எழில் பர்னிச்சர்ஸ். வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா சேலம் செவ்வாப்பேட்டை மெயின் ரோட்டில் சேலத்தில் பிறந்து வளர்ந்தவங்களால, சேலத்தில் இருக்கவங்களால மறக்கவே முடியாத ஒரு இடமான ஒரு முக்கிய லேண்ட்மார்க் மாதிரி நம்ம மனதில் இருந்த சேலம் தீயணைப்பு நிலையம், சேலம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம்னு சொல்லிட்டு இந்த நம்ம சேலம் ஃபயர் ஸ்டேஷன் சொல்லுவோம். அந்த சேலம் ஃபயர் ஸ்டேஷனுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். எதுக்காக இந்த சேலம் ஃபயர் ஸ்டேஷன் நான் வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 1942 கட்டப்பட்ட இந்த ஃபயர் ஸ்டேஷன் இன்னும் ஓரிரு நாட்களில் முழுவதுமாக இடிக்கப்பட்டு புதிய கட்டடம் கட்டப்பட உள்ளது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல இந்த கட்டடம், பழைய நம்ம ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் பூரா இடிக்க போறாங்க. அதனால அதனோட நினைவுகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, போர்டு வச்சிருக்காங்க, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், ஆங்கிலத்திலிருந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை. இதற்கு உட்பட்ட இந்த சேலம் ஹெட் குவார்டர்ஸ் தான். இங்கதான் மாவட்ட ஹெட் குவார்டர்ஸ் தீயணைப்பு நிலையம் இருந்தது, செவ்வாப்பேட்டை மெயின் ரோட்ல பிஎஸ்என்எல் ஆபீஸ் பக்கத்துல. இது புதுப்பிச்சு கட்டுறதுனால இப்ப தற்காலிகமாக மணியனூர்ல கீழ்கண்ட முகவரிக்கு தீயணைப்பு நிலையத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப தற்காலிகமா மணியனூர்ல இருக்கும். இங்க கட்டி முடிச்ச உடனே நவீன வசதிகளோட நல்லா பிரம்மாண்டமா கட்டி முடிச்ச உடனே மீண்டும் தீயணைப்பு நிலையம் இங்க வந்துடும். இந்த பழைய தீயணைப்பு நிலையம் இந்த ஓரிரு நாட்கள்ல இடிக்க போறாங்க. நம்ம மனசை விட்டு அது விலக போகுது. இது பழைய இந்த ஏரியால செவ்வாப்பேட்டை மெயின் ரோடு கலெக்டர் ஆபீஸ் ஏரியால சேலம் கார்பரேஷன் புதுப்பிச்சாச்சு. இங்க பக்கத்துல ஜவான் பில்டிங் ஒன்று இருந்தது, அதை இடிச்சுட்டாங்க. அருங்காட்சியகம் இருந்தது, அதை இடிச்சு புதுசா கட்டிட்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் புதுசாக கட்டப்பட்டு விட்டது. அப்புறம் கோர்ட் இருந்தது, மாஜிஸ்ட்ரேட் கோர்ட். இப்படி இந்த பகுதியில் இருந்த தாசில்தார் ஆபீஸ் எல்லாமே காலத்தின் வளர்ச்சிக்காக, நவீனத்துக்காக எல்லாம் நல்ல நவீன வசதிகளோட ஆங்காங்கே கட்டப்பட்டு போய்விட்டன. இறுதியாக எஞ்சி நின்றது இந்த சேலம் தீயணைப்பு நிலையம் ஒண்ணுதான். இந்த பகுதியில் இன்னும் பழமை மாறாம இருந்தது. கிட்டத்தட்ட 82 ஆண்டுகள் பழமையான இந்த கட்டடம் பாருங்க. 82 ஆண்டுகள். இந்த பக்கம் அலுவலக அதிகாரிகள் எத்தனையோ மக்களோட உயிர்களை காப்பாத்தி, எத்தனையோ விலங்குகளோட உயிரை காப்பாத்தி சேலம் மக்களுக்காக பணியாற்றிய இந்த தீயணைப்பு நிலையம் நம்மை விட்டு இன்னும் ஓரிரு நாட்கள்ல கண்ணை விட்டு மறைய போகிறது. புதிய பிரம்மாண்ட கட்டணம் எழ போகிறது. அதுவரை மணியனூர் ஆபீஸ் இருக்கும். இந்த தீயணைப்பு நிலையத்தில் இந்த கண்காணிப்பு அறை, அப்புறம் இது பண்டக சாலை, இதெல்லாம் எப்பயுமே இங்க தீயணைப்பு வீரர்கள்லாம் அமர்ந்திருப்பாங்க. இந்த சேலம் தீயணைப்பு ஹெட் குவார்டர்ஸ், அதாவது உதவி மாவட்ட அலுவலர், அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர், தீயணைப்பு துறை மற்றும் மீட்பு பணிகள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட். இங்க பாருங்க, அது சம்பந்தப்பட்ட ஜீப் கூட இங்க நிக்குது. அந்த இப்போ இது மிக பழமையான ஒரு கட்டடம். 82 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல கட்டப்பட்டதுனால சேலத்துல பிறந்து இன்னைக்கு 80 வயசு ஆனவங்க எல்லாருக்குமே இது பரிச்சயமான கட்டடம். இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க். யாரா இருந்தாலும் செவ்வாப்பேட்டைக்கு வீடு கட்டட சாமானம் வாங்க வரும்போது ஃபயர் சர்வீஸ் நிக்கிறேன், ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் வந்துரு, ஃபயர் சர்வீஸுக்கு முன்னாடி, ஃபயர் சர்வீஸ்க்கு பின்னாடின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனை பத்தி சொல்லாத நாளே கிடையாது சேலம் மக்கள். அந்த அளவுக்கு சேலம் மக்கள் மனதில் இடம் பிடித்த கட்டடம் இந்த தீயணைப்பு நிலையத்தோட கட்டடம். இது இப்போ புதுப்பிக்க போறாங்க. இன்னைக்கு கால வசதிகளுக்காக, டெக்னாலஜி வர்றதுக்காக புதுப்பிக்க போறாங்க. நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இந்த பழமையும் இந்த நினைவுகளும் என்னைக்கு நம்ம மனசு விட்டு போகாது. அப்படியே கேமரால அந்த பக்கம் காமிங்க. பாருங்க, எல்லாம் அப்படியே அந்த பழங்காலத்து ராஜா அரண்மனை மாதிரி இந்த தீயணைப்பு நிலையம் கட்டப்பட்டிருக்குது. பழமை மாறாம இருக்குது. இது ஒரு சேலத்தின் முக்கியமான கட்டிடங்களில், பழமையான கட்டிடங்களில் ஒன்று. இத நம்ம எப்படி நம்ம மனசுல இந்த செவ்வாப்பேட்டை வழியா போகும்போதெல்லாம் இதை திரும்பி பார்த்து, இந்த முன்னாடி பெரிய மரம், 2 மரம் இருக்கும் இந்த தீயணைப்பு நிலையத்துக்கு முன்னாடி. அங்க நல்ல நிழல் இருக்கும். அந்த நிழல் கீழே கூட இது பாயெல்லாம் பின்னுவாங்க. தீயணைப்பு நிலையத்துல எங்கேயுமே கூட பாய் வாங்கினா ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல போங்க, கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் இங்கதான் ஒரு நல்லது கிடைக்கிறதுக்கெல்லாம் பாய் கூட வாங்குவாங்க, இளநீ சாப்பிடுவாங்க. நல்ல நிழல் தரும் பகுதியாக, இன்னைக்கும் நல்ல நிழல் கொடுத்த பகுதியாக இருந்தது இந்த தீயணைப்பு நிலையம், சேலம் தீயணைப்பு நிலையம் தான். இப்ப அது புதுசா வரப்போகுது விரைவில். இப்ப நாம இருக்கிறது கண்காணிப்பு அறை, அதாவது கண்ட்ரோல் ரூம். எங்க ஃபயர் ஆனாலும், எங்க ஒரு பேரிடர்
யாராவது கிணத்துல விழுந்துட்டாங்க, எந்த ஒரு அவசர காலனாலும் இங்கதான் போன் வரும். இங்க போன் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து தீயணைப்பு வீரர்கள் கிளம்பி போவாங்க. அதுதான் ஆபீசரோட ரூம். அவருக்கு உடனடியாக மெசேஜ் போய் அவங்க உடனடியாக அந்த தீயை அணைக்கிறதுக்கும் மீட்கிறதுக்கும் கிளம்பக்கூடிய அந்த ஆபீஸ் ரூம் இதுதான். அந்த கண்காணிப்பு அறையை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. இந்த பழமையான கண்காணிப்பு அறையை தான். இதெல்லாம் இப்ப நவீனமா கட்ட போறாங்க. இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து பண்டக சாலை, அதாவது லாக் ரூம்னு சொல்லுவாங்க. இங்க நடக்கக்கூடிய அனைத்து இந்த எஃப்ஐஆர் போடுற மாதிரி என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தது அது எல்லாமே என்ட்ரி போடுறது, லெட்ஜர்ஸ் மெயின்டைன் பண்றது, ஃபைலு இதெல்லாம் வைக்கக்கூடிய தீயணைப்பு நிலையத்தினுடைய லாக் ரூம். ரொம்ப முக்கியமான பதிவேடுகள், எல்லா ஆவணங்களையும் இங்கதான் வந்து பதிவு செய்து வைப்பாங்க. இந்த லாக் ரூம் தான் பாத்துட்டு இருக்கிறீங்க. பழைய தீயணைப்பு நிலையத்தோட பழைய லாக் ரூம் தான் பாத்துட்டு இருக்கிறீங்க. பக்கத்துல இருக்கிறது பாருங்க ஸ்டோர் ரூம். இங்க வண்டிகளுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், அதோட டூல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்க ஸ்டோர் ரூம்ல தான் தீயணைப்பு வண்டிகளுடைய, நீர்த்தாங்கி வண்டிகளுடைய உபகரணங்கள்லாம் வைக்கக்கூடிய ரூம், அது ஸ்டோர் ரூம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து தீயணைப்பு வீரர்களுடைய அறை. இங்கதான் வந்து மென்ஸ் தீயணைப்பு வீரர்கள் இங்க இந்த ரூம்ல தான் வந்து இருப்பாங்க. இங்க இருந்து தான் அவங்க வந்து எந்த ஒரு தீயணைக்கிறதுக்குனாலும் சரி, எந்த ஒரு இதுக்குனாலும் சரி புறப்பட்டு போவாங்க. இதுதான் வந்து தீயணைப்பு வீரர்களுடைய அறை. அடுத்து நீங்க பாக்குறது வந்து அவங்களுடைய ரெஸ்ட் ரூம். அப்ப அந்த ரெஸ்ட் ரூம் அடுத்த பில்டிங்ல தீயணைப்பு வீரர்கள் ரெஸ்ட் ரூம். காலையில 8 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஒரு டியூட்டி. அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் ஒரு டியூட்டி. மொத்தம் ஒரு 55 பேர்னா பாதி பேர் மாத்தி 24 மணி நேரமும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான துறை இது தீயணைப்பு மற்றும் மீட்பு துறை. அதோடைய அந்த வீரர்கள் தீயணைப்பு வீரர்கள் ரெஸ்ட் ரூமு. இது வந்து தீயணைப்பு வீரர்களுடைய அறை, டியூட்டி அறை. பாருங்க இங்க சுத்திலும் நல்ல மைதானம். இந்த தீயணைப்பு நிலையத்தின் உள்ளார இருக்கக்கூடிய இந்த மைதானத்தில் தான் வண்டிகள் எல்லாமே நிற்கும். இந்த இடத்துல தான் வண்டிகள் எல்லாமே நிற்கும். மொத்தம் வந்து இங்க வந்து 6 வண்டி தீயணைப்பு வண்டிகள் இருந்தது. அதாவது நீர்தாங்கி வண்டிகள் 4000 லிட்டர் கெப்பாசிட்டியில 2 வண்டி, 9000 லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் பவுசர்னு சொல்லுவாங்க, அதுல 2 வண்டி. அப்புறம் இஆர்டி எமர்ஜென்சி ரெஸ்கியூ டெண்டர், அப்படி அது அவசர கால மீட்பு ஊர்தி, அதுல ஒரு 2 வண்டி. அப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ். ஆக மொத்தம் 7 வண்டிகள் வந்து இந்த ஹெட் குவார்டர்ஸ்ல சேலம் மாவட்ட தலைமை தீயணைப்பு நிலையத்துல இங்க இருந்தது. இவ பில்டிங் இடிச்சு கட்ட போறதுனால அதெல்லாம் மணிநூறு ஆபீஸுக்கு போயிடுச்சு. இதெல்லாம் பாருங்க நீர் நிரப்புற இடம். தீயணைப்பு வண்டியில வந்து நீர் நிரப்புறதுக்கு உரிய இடங்கள் இதெல்லாம். இது அங்க இருக்கிற தொட்டி, இதுல இருந்து தான் நீர்கள் வந்து போர் மூலமாக எல்லாமே வந்து தீயணைப்பு வண்டியில ஃபில் செய்யப்படுது. இருந்தாங்க 55 தீயணைப்பு வீரர்கள் இருந்தாங்க. ஒரு உதவி மாவட்ட அலுவலரோட மிகவும் 24 மணி நேரம் இயங்கி கொண்டிருந்த தீயணைப்பு நிலையம் சேலம் மக்களுடைய மனதில் பதிந்தது. ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கு, மறக்க முடியாத ஒரு இடம். எத்தனையோ உயிர்களை, எத்தனையோ தீ விபத்துகள்ல இருந்து மக்களை காப்பாத்தினது இந்த இடத்துல இருந்து வண்டி புறப்பட்டு போய் தான், இங்க இருந்து வண்டி புறப்பட்டு போய் தான் எத்தனையோ தீ விபத்துகள்ல மக்களை மீட்டிருக்காங்க. கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருக்கு, நிறைய இடத்துல பஸ் விபத்துகள் ஏற்படுறது, பேரிடர் காலங்கள் எல்லாம் செயற்படுறது. தீயணைப்பு துறை ரொம்ப முக்கியமான துறை. தங்கள் உயிரை பணைய வச்சு மக்களுக்காக செயல்பட்ட துறை வந்து இந்த தீயணைப்பு துறை தான். அவங்களுக்கு நம்ம என்னைக்குமே தலை வணங்கணும். இந்த தீயணைப்பு நிலையத்துல 82 வருடமாக எத்தனையோ வீரர்கள்லாம் பணியாற்றி இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த நேரத்தில் நம்ம நன்றியோட சேலம் மக்கள் சார்பாக நினைவு கூறுகிறோம். இப்ப தீயணைப்பு நிலையம் உள்ள இருந்து பின்பகுதியுடைய தோற்றத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் மெயின் ரோட்ல போகும்போது பார்த்துருப்பீங்க. மெயின் இதுல தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையம் சேலம்ட்டு இது வந்து உள்ளார இந்த தீயணைப்பு நிலையத்தில் உள்பகுதி. இப்ப இந்த இடத்துலதான் வந்து மிக பிரம்மாண்டமான நவீன வசதிகளோட கூடிய புதிய தீயணைப்பு நிலையம் வந்து உருவாக இருக்கிறது, கட்டப்பட இருக்கிறது. அது நல்ல முறையில கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். இன்னைக்கு பாருங்க இந்த பசுமையான மரங்கள், பூத்து குலுங்கும், நல்லா ஜிலுன்னு காத்து, பின்னாடி வந்து நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, அந்த மாதிரி ஒரு அழகான இயற்கை சூழல்ல அமைஞ்ச இந்த பழமை வந்து தீயணைப்பு நிலையம் வந்து இப்ப இடிக்கப்பட்டு புதுசா கட்டப்பட போகுது. இதுக்காக இந்த மரங்கள் எல்லாம் அப்படியே எடுக்காமல், இந்த மரங்களை அப்படியே வைத்திருந்து அதுக்கு தகுந்தாற்போல் இந்த மரங்களை எல்லாம் எடுக்காம இந்த மரங்கள் அப்படியே இருக்கிற மாதிரி புதிய தீயணைப்பு நிலையம் அமைஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அழகாவும் இருக்கும். நல்ல ஒரு சுற்றுச்சூழலுக்கு நல்ல இந்த இடத்துக்கு இந்த நிழல், குளுமை, பசுமை எல்லாம் மாறாம இருக்கும். உண்மையான நம்ம சேலம் 82 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தீயணைப்பு நிலையத்தினுடைய பின்பகுதி தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சமீபத்தில் கூட ஏற்காடு மலையில ஒரு பள்ளத்துல பஸ் வந்து உள்ள பள்ளத்துல பாஞ்சிருச்சு. அப்ப 60 பேரை வந்து உயிரோட மீட்டது நம்முடைய சேலம் தீயணைப்பு வீரர்கள் தான். சமீபத்தில் மக்கள் ஏற்காட்டில் நடந்த ஒரு பஸ் விபத்துல
ஒரு 60 பேரை வந்து உயிரோடு ரெஸ்கியூ பண்ணாங்க நம்ம சேலம் தீயணைப்பு வீரர்கள். இந்த மாதிரி எண்ணற்ற பஸ் விபத்துகள்ல இல்லாத மாதிரி கிணத்துல யாராவது விழுந்துட்டாங்க அப்படின்னாக்கா மனிதர்கள் மட்டுமல்ல, பூனை, நாய், எது கிணத்துல விழுந்தாலும் அதை உயிரோட நிறைய தடவை மீட்டு கொடுத்துருக்காங்க. பாம்பு பிடிப்பாங்க, வீட்டுக்குள்ள பாம்பு பூந்துருச்சு, இல்ல வேற ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள மனிதர்கள், குழந்தைகள், பள்ளிக்கூடத்துல, அலுவலகத்துல பாம்பு பூந்தாலும் தீயணைப்பு வீரர்கள் தான் முதல்ல ஓடோடி வந்து அந்த பாம்பை வந்து பிடிச்சி கொண்டு போய் வனப்பகுதியில் விடுவாங்க. இப்படி தீயணைப்பு வீரர்கள் வந்து இருக்கிறதுனாலதான் நம்மளால தைரியமா எந்த ஒரு விபத்துலையும் மக்கள் வந்து நம்புறது தீயணைப்பு துறை தான். அந்த தீயணைப்பு வண்டியை டிங் டிங் டிங்னு மணி அடிச்சுட்டு ஃபயர் சர்வீஸ் சொல்லி போகும்போதே மக்கள்லாம் எங்க தீ விபத்தாச்சோ என்ன ஆச்சோ நல்லபடியா ஆகணுமே ஆண்டவா, அவங்க நல்லபடியா காப்பாற்றணுமே வண்டி போகும்போது ப்ரே பண்ணிக்குவாங்க அந்த தீயணைப்பு வண்டி போகும்போது. ஸோ அந்த அளவுக்கு தீயணைப்பு வீரர்கள் வந்து 24 நேரம் விழிப்புணர்வு இருந்து இந்த சேலம் மக்கள் வந்து நல்லபடியா வாழ்றதுக்கு இந்த இடத்துல இருந்து 82 வருஷமா சேவை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த இடம் வந்து இடிக்கப்பட்டு புதுசா கட்டப்படுது. இதோடைய முகப்பு மட்டும் அப்படியே வச்சிருந்து பழைய நினைவு மரம் வச்சிருந்து மற்றதெல்லாம் மாத்தினாங்கன்னா அந்த முகப்பு வந்து அப்படியே இருக்குங்கிறது என்னை போன்ற சேலம் ஆர்வலர்களுடைய கோரிக்கை. அதை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த தீயணைப்பு நிலையத்தில் மற்ற சில பகுதிகளை பார்க்கலாம். தீயணைப்பு நிலையம் உள்ள நுழைஞ்ச உடனே ரைட் சைட்ல இருக்க இந்த ரூம் வந்து ஆபீசரோட வீடு. ஒரு காலத்துல குவார்டர்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஆபீசர் இங்கேயே குடியிருப்பாரு 24. ஏன்னா அது முக்கியமான நேரம், எந்த நேரம் வேணா தீ ஃபயர் ஆகலாம், விபத்து வரலாங்கிறதுனால எப்ப வேணா அவங்க அலர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக அவர் வீடு இங்கேயே இருந்தது, ஆபீசரோட வீடு. அப்புறமா குவார்டர்ஸ் வந்தோன்னா அவங்க தனியா போயிட்டாங்க. இது வந்து ஆபீசரோட வீடு தான் முன்னாடி இப்ப இங்க இருந்தது, அதை தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப தீயணைப்பு நிலையம் பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த பஞ்சர் கடை யாராலும் மறக்க முடியாது. இந்த தீயணைப்பு நிலையம் இருக்கிற காலத்துல இருந்து மிக பழமையான ஒரு 50 ஆண்டு கால பஞ்சர் கடை இது. இந்த பஞ்சர் கடை உரிமையாளர் அன்பு அண்ணன் பாபு இங்க நம்ம கூட இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு அப்பா இருந்தாரு. இதுக்கு முன்னாடி இவங்க அப்பா, அதாவது பாபு இருக்காரு. இவர் வந்து இந்த தீயணைப்பு நிலையத்தின் மீது பஞ்சர் கடை வச்சு பல ஆண்டுகள், 40 ஆண்டுகளுக்கு மேல இங்கே இருந்ததுனால இந்த தீயணைப்பு நினைவுகள் அதை பற்றி இதெல்லாம் இவருக்கு நம்மளோட எல்லாருக்கும் அத்துப்படியானது. அவர்கிட்ட நம்ம வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கண்ணா. உங்க பேரு? என் பேர் பாபு. ஆனா இங்க பஞ்சர் கடை நான் ரொம்ப நாளா பாத்துருக்கேன். உங்க அப்பா பஸ் வச்சிருந்தாரு. அப்பா பேரு? எங்க அப்பா பேர் அன்வர். 1984 எங்க அப்பா கடை வச்சாரு. நான் பிறந்தது வளர்ந்தது பாத்தீங்கன்னா இந்த கோட்டையில. அங்க பிறந்தது வளர்ந்தது அங்க கோட்டையில. அதுக்கப்புறம் படிச்சது பாத்தீங்கன்னா நான் சிஎஸ்சில 84 இந்த இடத்துல கடை வைக்கும் போது நாம வந்து படிச்சுக்கிட்டே வந்து எங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். படிக்கிற காலத்துல இருந்து பஞ்சர் கடையில ஹெல்ப் பண்ணிட்டு இங்க சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாமே இங்க. நீங்க சின்ன வயசுல ஓடி விளையாண்ட இடம், சாப்பிட்ட இடம் எல்லாமே இங்கதான். அதுக்கப்புறம் படிப்புல நமக்கு வசதி இல்லாதனால அப்பா தவறுனால இந்த இடத்த நானே அந்த தொழில் பண்ண வேண்டியதா வந்துருக்கு. அது பரவாயில்ல. இந்த தீயணைப்பு நிலையம் வந்து இப்ப ஒரு 80 எத்தனை வருஷம் இருக்குங்க? 1942 கட்டினது 82 வருஷம். ஆமா. இதுல இப்ப இது மாத்த போறாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மாத்துறதுன்னு சொல்றதோட வந்து இடிச்சிட்டு புதுசா கட்டுறாங்க, அவ்வளவுதான். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களோட இருந்ததோட பாத்தீங்கன்னா நேரம் இவங்க கூட நான் இருந்த நேரம் தான் ஜாஸ்தி. தீயணைப்பு வீரர்களோட, அவங்க வீரர்களோட ஆபீசரு 50 பேர் பக்கமா வேலை செய்யறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இவங்க கூட இருந்த நேரம் தான் ஜாஸ்தி. உங்க குடும்பத்து மாதிரி ஆயிடுச்சு உங்க வீரர்கள். இன்னைக்கு அவங்க சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு கொண்டாடுறாங்கன்னா எனக்கு சேர்த்து தான் கொண்டாடுவாங்க. அது மென்னா இருக்கட்டும், ஆபீசரா எனக்கு சின்னவங்களா இருந்தாங்கன்னா அண்ணனா எடுத்துக்கிறாங்க, எனக்கு பெரியவரை தம்பியா எடுத்துக்கிறாங்க. ஆபீசர்லாம் பிள்ளைங்களாவே எடுத்துட்டு இத்தனை 40 வருஷமா என்ன வந்து வளர்த்திருக்காங்கன்னு சொல்ல வரணும். உங்களுக்கு அந்த நினைக்கும் போது கண்ணு கலங்கு முடியல, என்னால முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் உட்காந்து இந்த இடத்துல சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது பாபு ஆனா வந்துட்டேனா வா சாப்பிடு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு பஞ்சர் கிஞ்சர் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல போன் பண்ணாலும் அடுத்த நிமிஷம் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். 24 மணி நேரமா அந்த வண்டி எந்த நேரத்துல அவங்க கூப்பிட்டாலும் அந்த நேரத்துல போய் அவங்க வந்து எங்கேயாவது நெருப்பு இருப்புனா உடனே போகணும் வரணும். ஆமா, அந்த அளவுக்கு இந்த தீயணைப்பு நிலையம் வந்து ஒரு லேண்ட்மார்க். இது நிறைய பேர் இங்க வந்து நின்று மீட் பண்ணிக்குவாங்க இல்லையா? முக்கிய லேண்ட்மார்க் சொல்ல போனா இங்க இருந்தவங்க எல்லாம் என்ன பிள்ளையா பாத்துக்கிட்டாங்க, தம்பியா பாத்துக்கிட்டான், அண்ணனா பாத்துக்கிட்டான். இப்போ 1.5 வருஷம் அவங்க நான் கட்டுறது எப்படி இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. இப்ப 2 நாள்ல என்னால முடியல. தனியா இருக்கிறீங்க. 2 நாள்ல என்னால இருக்க முடியல. பாருங்க, இவர 40 வருஷமா தீயணைப்பு வீரர்களோட ஒரு குடும்பமா பழகிட்டு இருந்துட்டு இன்னைக்கு அது மணிநூறு போயிடுச்சு, வீரர்கள் அங்க போயிட்டாங்க. 1.5 வருஷத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் எப்படி அந்த வீரர்களை பார்க்காம இருக்கிறது? அவங்க கூப்பிட்டப்பெல்லாம் பஞ்சர் போட்டு ஒரு குடும்பத்துல ஒருத்தரா இருந்திருக்காரு. இந்த கட்டடம் நிச்சயமா அதை இடிக்கப்படும் போது இவர் வந்து நிச்சயமா இவருடைய நெஞ்சம் வந்து இவர் பாக்குறதுக்கு இவருக்கு அந்த தைரியம் இடிக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டே தான் இருக்கா. ஒவ்வொன்னும் பாத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு பொருளை இங்க இருந்து பேசி எடுத்துட்டு போகும்போது ஒரு மனம் வேதனைப்படுது. இதே மாதிரிதான் சேலத்தினுடைய மக்கள் எல்லார் மனதிலும் பதிந்த ஒரு கட்டிடம், பழமையான கட்டிடம்.
மக்களின் உயிர்காத்த கட்டிடம். எத்தனையோ பேர் உயிர்காத்த தீயணைப்பு வீரர்கள் வாழ்ந்த பணிபுரிந்த இங்க இருந்த இந்த கட்டடம் வந்து நமக்கு வந்து இந்த கட்டடத்தை வந்து நம்ம தலைவணங்கி நம்ம நன்றி சொல்லணும். சேலம் மக்கள் சார்பாக ஒரு அற்புதமான நினைவுகளை தாங்கி இந்த கட்டடம் வந்து நம்ம விட்டு விடைபெற போகிறது நினைக்கும் போது வருத்தமாக இருந்தாலும் காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப நவீன கட்டணம் வர வேண்டியது அவசியம்தான். இருந்தாலும் ஏன்னா இந்த முகப்பு மட்டும் நல்லா இருக்கு, அதை அப்படியே வச்சுட்டாக்கா நல்லா இருக்கும். ஒரு மனசுக்கு பிளான் என்ன பண்றாங்க, எப்படி அரசாங்கம் திட்டமிடுதுன்னு தெரியல. இந்த தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம், காக்கும் பணி எங்கள் பணி, இந்த முகப்பு மட்டும் அப்படியே வச்சிருந்து மீதி எல்லாம் புதுசா கட்டினாலும் எங்களுக்கு ஒரு பழைய நினைவுகள் அப்படியே தாங்கியபடி இருக்குங்கிறது ஒரு உதாரணம். தீயணைப்பு வீரர்கள் இல்லாம இங்க வெறிச்சோடு இருக்கிறது பாக்குறது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாலாம் ஜீரணிக்கவே முடியல. அதான் எந்த நேரம் நான் தான் சொல்றேன், வீட்டுல இருந்த நேரம் என் அண்ணன் தம்பிங்க கூட என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட இருந்த நேரம் கூட கிடையாது. இவங்க கூட இருந்துதான் எனக்கு இத சின்ன வயசுல 9 வயசுல நான் வேலைக்கு வந்தேன். இப்ப எனக்கு வயசு 50. இங்க இருந்தே ஒரு பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இப்பதான் 1 வருஷம் ஆச்சு. இப்ப இன்னொரு பிள்ளை இப்பதான் நான் காலையில சேர்த்த போறேன். உங்களுக்கு அடுத்த உங்க மகளுக்கே கல்யாணம் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. இந்த அளவுக்கு தீயணைப்பு நிலைய வாசல்ல ஒரு கடை வச்சிருக்கீங்க. இந்த மரம், இந்த BSNL ஆபீஸ் இதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ நம்மை விட்டு நம் கண்ணை விட்டு மறைய போகும் 82 ஆண்டுகள் பழமையான இந்த தீயணைப்பு நிலைய கட்டடம். நிறைய வீரர்கள் இங்கிருந்து தங்கிதான் சேலம் மாவட்டத்தில் எண்ணற்ற விபத்துகள், தீ விபத்துகள், கிணத்துல விழுந்தது, எவ்வளவு விபத்துகள் மக்கள் எவ்வளவு 1, 2 எல்லாம் சொல்ல முடியாது, அப்படியே எடுக்க முடியாது. அதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா இவங்க தான் முதல்ல போய் எடுப்பாங்க. கையில தொட முடியாத அளவுக்கு சொந்தம் பந்த கூட பிறந்தவங்களே நம்ம போய் தொட முடியாது. அவங்களெல்லாம் அவங்க போய் அப்படி எடுத்து பார்க்கும்போதெல்லாம் நான் கண்ணால பாத்துருக்கிறேன். அப்படி உயிரை கொடுத்து பய முடியுது. அந்த தீயணைப்பு வீரர்களுடைய தியாகத்துக்கு நம்ம தலை வணங்கி இந்த கட்டடத்தை வந்து நினைவு கூறி என்றும் நம் நெஞ்சை விட்டு நிகழா இந்த கட்டடத்தை இந்த வீடியோல பதிவு செஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வீடியோல வந்து நம்ம செவ்வாய்ப்பேட்டை தீயணைப்பு நிலையம், நம் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்ற தீயணைப்பு நிலையம் இடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அதோட பில்டிங் எல்லாம் பார்த்து அந்த நினைவுகள்லாம் பகிர்ந்துட்டோம். இப்பொழுது 82 ஆண்டுகளாக சேவையாற்றிய செவ்வாய்ப்பேட்டை தீய நிலையம் இப்பொழுது தகர்க்கப்பட்டு புதிய கட்டடம் கட்டப்படுவதா இடிக்கப்பட்டு வருது. அந்த காட்சி தான் பாக்குறீங்க. அங்க பாருங்க, இடிச்சிட்டு இருக்காங்க பில்டிங்கு. எப்பவும் 2 ஃபயர் இன்ஜின் வண்டி 2 கம்பீரமா நின்றுட்டு மக்களுக்கு உதவுறதுக்காக 2 வண்டி இங்க எப்பவும் நின்றுகிட்டே இருக்கும். அந்த போகும்போது வரும்போதெல்லாம் அந்த வண்டியோட இந்த தீயணைப்பு நிலையத்தை பார்த்து நமக்கு நெஞ்சில பதிந்த இந்த ஒரு லேண்ட்மார்க்கு இப்போது முழுவதுமாக இடிக்கப்பட்டு நம்மை விட்டு பிரிகிறது. மக்களிடமிருந்து இந்த 82 ஆண்டுகால கட்டடம் வந்து இப்பொழுது முழுவதுமாக மக்கள் மனதில் கண்ணிலிருந்து நீங்கி விட்டது. மிகவும் வருத்தமாக இருந்தாலும் இன்றைய நவீன அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப மிக அற்புதமாக புதிதாக கட்டப்பட உள்ளார்கள் என்பது ஒரு புதிய அடையாளம் கிடைக்க போகிறது என்பது மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பில்டிங் வந்து புதுசா கட்டுறதுக்காக, நல்ல நோக்கம் தான், கட்டுறதுக்காக அதை இடிச்சு அகற்றிட்டு இருக்காங்க. இப்போ உங்க உணர்வுகள் எப்படி இருக்குன்றது அந்த வீடியோ பார்த்து சொல்லுங்க. உணர்வுன்னு பார்த்தோம்னா இங்கேயே வாழ்ந்த இடம், இது இங்கேயே வாழ்ந்த இடம் இடிச்சிட்டு இருக்கும் போது ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. வேற ஒண்ணு, மறுபடியும் புது பில்டிங் வருது இங்க. ஆமா, இருந்தாலும் இந்த பழைய பில்டிங் நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் கஷ்டம். பில்டிங் தான் போகுது, அந்த நினைவு உங்களை வந்து நினைவு எப்பயுமே இப்ப இல்ல, உசுர் இருக்கிற வரைக்கும் அந்த நினைவு. ஆமா, அந்த பில்டிங் இங்க வளர்ந்தது, சேலத்து லேண்ட்மார்க்கா இருந்தது. அந்த நினைவுகள் எப்படி இருக்கும், அந்த சுகமான நினைவுகள். பழைய கட்டடம் போய் புதுசு வர்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஆமா, இன்னும் டெக்னாலஜி எல்லாம் நிறைய பண்றது தேவைப்படுது. இந்த முயற்சி நம்ம பழைய பில்டிங்க்கு வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நன்றி வணக்கம் விடை கொடுப்போம். புது பில்டிங் சீக்கிரம் வர காத்திருப்போம். டெய்லி ஹைலைட்ஸ் உடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாம பார்த்து நிறைய சேலம் மக்கள், எல்லார் மக்கள்கிட்டையும் இந்த பழைய நினைவுகளை விரும்புறவங்களை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஈசன் எழில் விலியன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.